நம்பர்களே, நீங்கள் சோமாக இருந்தால் நான் சோமாக இருப்போம்னு நம்புகிறேன். இப்போ நான் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் காட்ட போகிறேன். வாங்க போகணும். ரெசிபி தான் செய்ய போகிறேன். குண்டு தோசை சுட போகிறேன். அதை எந்த முறையில் நான் ஒரு ஆக்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வேன். இப்போ நான் வித்தியாசமாக செய்ய போகிறேன். இதில் ஒரு சுண்டு உளுந்தெடுத்த நான் ஒரு சுண்டு உளுந்து இப்போ போட்டு கழுவி முதநாத்து ஊற வச்சு நான் இப்போ அடிக்க போகிறேன். என்ன பையன் பாருங்க, அடித்த பிறகு இந்தளவு சுண்டளவுக்கு அரை சுண்டளவுக்கு ரவை போட பண்ணுறாங்க. இந்த பாருங்க, இந்த நிமிட் அந்த இதிலேருந்து அரைவாசி தான் போடுவேன் ரவை. அதுவும் வறுத்த ரவை தான் போட போகிறேன். இப்போ நான் குண்டு தோசை தான் சுட்டு காட்ட போகிறேன். எப்படின்னு பாருங்க. காட்டிலாத சத்தம் பெறும் பிறகு அடித்து வந்த பிறகு இப்படி வந்துட்டு காட்டுறேன். அடித்து உளுந்து அந்த மாதிரி வந்திருக்கு. காட்டுங்க, அப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் சில பேர் சாப்பாட்டில் செய்வேன். சாதமும் பழைய சாதமும் வச்சு கொஞ்சம் ரவாயும் போட்டு செய்வேன் குண்டு தோசை. இப்போ நான் வித்தியாசமாக உளுந்தும் கொஞ்சம் பெரிய ரவை போட மாட்டேன், கொஞ்சம் ஓரளவு ரவை தான் போட போகிறேன். அரிவாசியும் உளுந்து தான் போட போகிறேன். இந்த அளவு செய்து வைக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் நான் ரவை கொஞ்சம் எடுக்க போகிறேன். கொஞ்சம் இந்தளவு ரவை எடுக்க போகிறேன், வறுத்த ரவை. இது பாருங்க, இது செய்து வைக்கிறேன். இப்படி பட்டு போல் அடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வாடை செய்ய அப்படி செய்கிறேன் நான். இது இந்த ரெசிப்பி இப்படித்தான் வேற வேணும். வெங்காயம் குறப்பாக அரைக்கக்கூடாது. நீங்கள் பட்டு போல் அடிக்க வேணும். அப்போ தான் சுமுத்தாக வரும். இதெல்லாம் சூப்பராக வந்துட்டுது. அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வேறு ரவை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த கப் அளவுக்கு இந்த அளவு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா உளுந்தாக தான் இருக்க வேணும். உளுந்து கூட பாவிக்கிறது நல்லா, அதால் சாஃப்டாக வரும். நான் அதே மாதிரி செய்ய போகிறேன். இது கொஞ்சமாக போடுறேன். ரவை போட்டு இதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு வடிவாக பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வெளியால் வைக்காமல் குளிர் தானே, உங்களுக்கு தெரிந்தானே இங்கே சரியான குளிர் இருக்கிறதுனால அதால் நான் உள்ளுக்குள்ளே வைக்க மாட்டேன். பிடிச்சிக்க வெளியால் தான் வைக்க போகிறேன். இப்போ லஞ்சுக்கு தான் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போகிறேன். ஒன்றா சொல்லுவேன். இதோடு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக சில்லி சிக்கன் மாதிரி செய்த கறி சிக்கனில் சில்லி சிக்கன் மாதிரி குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு இதோட குண்டு தோசையும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எப்படிண்டு வந்த பிறகு வடிவாக காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் மேக் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு இப்போ தான் சிக்கன் செய்து காட்ட போகிறேன். அப்படி என்று காட்டுறேன். உளுந்து இந்த கப்பில் ஒரு சுண்டு அடுங்கோ, நாற்று ஊற வைங்கோ, நல்லா பட்டு போல் அடிங்கோ. கொஞ்சம் ஓரளவு அரை கப் அளவு ரவை போடுங்க. வறுத்த ரவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இதுக்கு என்னென்ன போட்டு செய்கிறதுண்டு நான் பிறகு காட்டுறேன். இப்படியாண்டு இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுறேன். சிக்கன் மசாலா. இப்போ நாங்கள் இதை செய்து காட்ட போகிறோம். சில்லி சிக்கன் மசாலா செய்து காட்ட போகிறோம். இப்போ பாருங்க, நான் இப்போ சில்லி சிக்கன் மாதிரி தான் வித்தியாசமாக பொறிச்சு கிரிச்சு செய்ய போகிறேன். சூப்பராக வரப்போகுது. இன்றைக்கு தான் ரெசிபி. எனக்கு சில்லி சிக்கன் கறியும் குண்டு தோசையும் செய்ய போகிறேன். எப்படி அந்த பாருங்க. இப்போ பாருங்க, அந்த பவுடர் எப்படி இருக்குது. இங்கே இதுதான் பவுடர். இது நான் போட்டு இங்கே சிக்கன் இந்தளவு ஊற வச்சுருக்குறேன். இங்கே பாருங்க சைஸ், இந்தளவு சைஸு ஊற வச்சுருக்கிறேன். சிக்கன் வட்டி அது பொரிச்சு சின்னனா வேறு. இங்கே காட்டுங்கம்மா. சூப்பராக பவுடர்லாம் போட்டாச்சு. ஊற வைக்க போகிறேன். எல்லாம் ஊற வச்சு போட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணேன். இது கொஞ்சம் ஊற வேணும். 1 hour ஊறினா என்ன சூப்பராக இருக்கும். இப்படி ஊற வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க.
ஊறி இது பொரிச்செடுத்தோம் செப்பரேட்டாக எடுத்து சூப்பராக வரும். சூப்பராக செய்ய போகிறேன். இது எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஒயிட் ரைஸோடு சும்மா சாப்பிடுவினோம். சூப்பராக சின்னாக்களுக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1 hour கட்டும். 1 hour ஊறட்டும். கொஞ்சம் பவுடர் காணாது, கொஞ்சம் லேட்டராக இன்னும் கொஞ்சம் பவுடர் போடுவேன். இப்போ பாருங்க என்ன கலராக இருக்குன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தால் இந்த பவுடர் காணாது. பிஃபோர் வாங்கினாங்க. இப்போ நாங்கள் எங்களோட அப்பா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், கார்க்கு விட்டுட்டோம். எடுக்க போட்டேன். என்ன மோர் இப்போல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வைக்கிறேன். திருப்பி போடலாம். போட்டு கொஞ்சம் 1 hour ஊறட்டும். ஊறினா பிறகு போட போகிறேன். அப்போக்கு மோர் கலர் வரும். அப்போக்கு நான் காட்டுறேன். அப்படியே இதே மாதிரி கலர் வரும். காட்டுங்க. இதே மாதிரி இந்த கலர் அளவுக்கு வரும். சூப்பராக செய்ய போகிறேன். பாருங்க. இப்போ கறி மிளகா தான் போட போகிறேன். சில்லி சிக்கன் கறிக்கு 4 கறி மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க 1 2 3 4 எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் ஸ்பைசியாக நல்லா வரும், சூப்பராக வரும். இப்போ ஒரு வித்தியாசமாக தான் செய்ய போகிறேன். ஆனால் அந்த பிரெட்டாவை அந்த பிரெட்டில் இருக்குமல்லோ அப்பையும் வெறும் ப்ளைன் ரைஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிறேன். நான் இப்போ தான் சின்ன ஆக்களுக்கு ரைஸோடு சாப்பிட நல்லா இருக்குமெண்டு நான் வித்தியாசமாக செய்ய போகிறேன். பாருங்க எல்லாம் ஒன்றா வெட்டி கொண்டிருக்கிறேன். ஆனியன் வெட்டிட்டு இப்படி கறி மிளகா வெட்ட போகிறேன். இனி ஒன்றா வெட்ட போகிறேன். வெட்டின பிறகு என்னென்ன வெட்டினா சோ பண்ண உங்களுக்கு நான் சில்லி சிக்கன் தான் செய்து காட்ட போகிறேன். வித்தியாசமாக செய்ய போகிறேன். இப்போ உங்களுக்கு பிஃபோர் நான் போட்டது பார்த்துருப்பீங்க, பவுடரெல்லாம் போட்டது. இங்கே பாருங்க சில்லி மசாலா போட்டிருக்கேன். அப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டுது பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னால் வெங்காயம், கறி மிளகாய், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் இப்போ சிக்கனுக்கு போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு சின்ன ஆக்களுக்கு ப்ரோக்கோலி செய்ய போகிறேன். ப்ரோக்கோலி வர செய்ய போகிறேன். வெள்ளை ரைஸோடு சாப்பிட போய் நான் அதுக்காண்டி சின்ன ஆக்களுக்காண்டி செய்து வச்சுக்கிறேன். நான் இஞ்சால குண்டு தோசை சுட போகிறேன். வித்தியாசமாக எனக்கு பிடிக்கும், எங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும். எங்களோட அப்பாவுக்கு நடுவில் ஆல்வேஸ் கேப்பர் செய்யுங்கொண்டு இன்றைக்கு எங்களோட அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக செய்து கொடுக்க போகிறேன். நடுகளையும் சொல்லுவார், இப்பயம்மா செய்வீங்கன்னு இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ குண்டு தோசைக்கு என்னென்னு சொன்னால் தேவையான பொருட்கள் தக்காளி பழம், தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் வாங்கி பாதி வெட்டி வச்சுக்கிறேன். பாதி கேரட்டில் சீவி வச்சுருக்கிறேன். கொரியாண்டர், ஆஃப்டர் 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோப்பு ஆனியன் தான் எடுத்துருக்கிறேன். ரெட் ஆனியன் தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பாதி அளவுக்கு பெரிய ஆனியனில் பாதி அளவு வெட்டி சின்ன ஸ்மாலாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது குண்டு தோசைக்கான பொருட்கள். இது நான் ப்ரோக்கோலி வறுக்கிறதுக்காண்டி உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இது ப்ரோக்கோலி வரைக்கு. ஆஃப்டர் இது குண்டு தோசைக்கு தாளிச்சுட்டு உள்ளே போட்ட போகிறேன். மிக்ஸி அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக வரும். அதைக்காண்டி சின்ன நான் வெட்டி ஒரு 2 பச்சை மிளகாயும் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இது தாளித்து போட போகிறேன். அப்போ தான் நல்ல ருசியை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஒன்றா சொல்ல போகிறேன். பாங்க போவோம். அதுக்கு கோகோனட் மில்க்கும் விடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். கோகோனட் மில்க் காட்டுறேன் வாங்க. அதுக்கான இங்கே குண்டு தோசைக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பராக வந்துட்டு காட்டுங்க. எப்படி வந்திருக்காண்டு இங்கே பாருங்க. எப்படி வந்திருக்காண்டு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன்னா அடித்து வச்சினாண்டு இங்கே சூப்பராக வந்துட்டுது. என்னென்னா ரைஸும் செய்ய போகிறோம் பிள்ளைகளுக்கு ப்ரோக்கோலியோட சாப்பிட்றதுக்காண்டி. அதனால் கொஞ்சமாக செய்திருக்கிறேன். ஏனெண்டா இந்த ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதால் கூட செய்யாத மாதிரி கொஞ்சமாக எடுத்து செய்து வச்சுக்கிறேன். இப்போ கோகோனட் மில்க், சில்லி சிக்கன் கறிக்கு கூட இப்போ நான் சம்பல் செய்ய போகிறேன். குண்டு தோசைக்கு அரைச்ச சம்பல் மாதிரி தான் செய்ய போகிறேன். தண்ணி சம்பல் சூப்பராக இருக்க போது. அதுக்கு ஒரு ஒனியன் எடுத்து வெட்டி வச்சுக்கேன். காட்டுங்க. ஒரு
ஒரு ஒனியன் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன், பாதி தேங்காய் திரி வச்சுக்கிறேன், செத்த மிளகாய் எடுத்து பொரிக்க போகிறேன். பொரிக்க அப்படி வேண்டு காட்ட போகிறேன், சம்பளம் எப்படி வேணுமெண்டு காட்ட போகிறேன். எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ வடிவாக கொதிக்க வச்சு இப்போ நான் சிக்கன் ஊற வச்ச சிக்கன் என்ன கலர்ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க, சூப்பராக வந்துட்டு. இப்போ தள்ளிடுங்க, கவனம் சுட்டு விட்டுரும். எண்ணெய் கொதித்து கொண்டு வருதுங்க, சிக்கன் பொரிக்குது பாருங்க. இப்படி போட்டிருக்கிறேன், பொரியட்டும், பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே சூப்பராக வரும். அப்போ இப்படி காட்ட போகிறோம். இஞ்சால வரங்க கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். ப்ரோக்கோலி வறுக்க போகிறோம். எடுங்க, ப்ரோக்கோலி வராக்கி கொஞ்சம் எண்ணெய் விட்றேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ வெங்காயம் காய்ச்சலை போட போகிறேன். இப்போ வரங்க என்ன காட்டுங்க வடிவா. இது சொன்னால் நான் உங்களுக்கு உள்ளி, என் வெங்காயம், பச்சை மிளகாய், ப்ரோக்கோலிக்கு இப்போ வறுக்க போகிறேன். கொஞ்சம் வதங்கி கொண்டு இருக்குது, கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா இஞ்சால சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளே இஞ்சால நம்ம ப்ரோக்கோலி வறுக்கணும். சின்ன ஆக்கள் கொஞ்சம் லேட்டாக போட்டது, குட்டி ஆக்களுக்கு வரைக்கும். ஏன்னா நாளைக்கு மண்டே வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடம். அதனால் இன்றைக்கு எல்லாக்கான வேலை இருக்குது. அதனால் பக்கன்னு சமைக்க போகிறேன். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரோக்கோலி வறுத்து போடுறேன். இது வதங்கி கொண்டு வதங்கின பிறகு ப்ரோக்கோலி போடைக்கு அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் மஞ்சத்தூள், கறித்தூள், அரைக்கரண்டி, கொஞ்சம் உப்பு, தேங்காய்ப்பூ எல்லாம் எடுத்து பிள்ளைக்கு ரெடியாக வைக்கிறேன். இது வரைக்கு முக்கியமான ரெசிபி. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், 5 மினிட்ஸ். வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டு சூப்பராக ப்ரோக்கோலி நல்லா வடிவாக வெட்டி வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை போட போகிறேன். கட்டுங்க, சூப்பராக வதங்கி கொண்டு வருது. சூப்பராக வதங்குது, வதங்கட்டும். வதங்கி கொண்டு வந்த பிறகு நான் இதை சொன்னேன் உங்களுக்கு, அது மெயின் ரெசிபி அதுதான், ருசியை கொடுக்கும். தேங்காய்க்கு மல்லித்தூள், கறித்தூளெல்லாம் போட்டு வச்சுக்கிறதெல்லாம் நான் போட்டு காட்டப்போகிறேன். அதை உங்களுக்கு அதை போடுறேன். வடிவாக வதங்கி கொண்டு வந்துட்டு ப்ரோக்கோலி கொஞ்சம் சின்ன ஆக்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் தான் இருக்கும். ஏன்னா சத்துகள் போடுவோம். சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருக்குது. கலக்கலக்குன்னு செய்யணும் வேண்டிய சிப்ஸ் அப்படிக்கு சட்டம் கலக்கணும். எங்கே போனேன்னா அப்போ தான் ப்ரோக்கோலியில் சத்து. அது கூட அவிஞ்சு விட்டால் சாப்பிட நல்லா இருக்காது. இதெல்லாம் ரெடியாகி கொண்டு வருது, சூப்பராக வருது. சூப்பராக வந்தோம் பிறகு நான் இப்போ வரும்போது நான் அரைச்சி வச்சது போட போய் ஏனெண்டா இதில் மஞ்சள் தூளும் இருக்கிறபடியாக அந்த வாசங்கள் போக போனால் அதால் கொஞ்சம் வதங்கி கொண்டு இருக்கையே போட்டுருவேன். என்னென்னா தூள் வாசங்கள் மணக்கக்கூடாது. அதால் போட்டு சரியாக வடிவாக செய்கிறேன். சின்ன ஆக்களுக்காண்டு கொஞ்சம் பெருசாக கொட்டினா வதங்கி வர சூப்பராக இருக்கும். அப்படி அந்த காட்டுறேன் உங்களுக்கு வந்தது கொஞ்சம் பொடியாகட்டும். சூப்பராக வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் என்ன தூள் வாசங்கள் போடுறதுக்கு அப்படின்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கிற காட்டுங்க. இப்போ எல்லாம் தூள் வாசமெல்லாம் போய் நல்லா வந்துட்டுது. இப்போ ப்ரோக்கோலி கொஞ்சம் அவியலில் தான் இருக்க வேணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு சத்து கூடாதுன்னு தான் நல்லா இருக்காது. அதாவது ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரோக்கோலி நான் பாதி ப்ரோக்கோலி ரெடி. அதுக்கு இனி நான் தாளிக்க போகிறேன். புள்ளி தோசைக்கு புள்ளின்னு காட்டுறேன். பொரிஞ்சு வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் சூப்பர் கலர்ஃபுல் நல்ல வடிவாக இருக்குது. சில்லி சிக்கனுக்கு இப்படி பொரிச்சு செய்யுங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பொரியட்டும், பொரிஞ்சு சூப்பராக இருக்கும். இப்போ நான்
இன்னும் கொஞ்சம் சிக்கன் பொரிக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் பொரிஞ்சு வரைக்கும் தான் நீ காட்டுவேன் உங்களுக்கு. எல்லாம் பொரியட்டும். எண்ணெய் விட்றேன். இப்போ இதை குண்டி தோசைக்கு தான் தாளிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் 2 வட்டி வச்சுக்கிறேன். தாளிக்க போடுறேன். தாளியட்டும் வடிவாக சூப்பராக தாளிக்கட்டும். அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்ட போகிறேன். தாளிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் வித்தியாசம் விரைக்க தான் நான் பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை போட போகிறேன். இங்கே பாருங்க பொடியை காட்டுங்க சோகணும். ஆனால் அது கொஞ்சம் ஒலிவ் ஆயில் வாங்கித்தான் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஒலிவ் ஆயில் ரொம்ப வைக்காது, சாமியாக இருக்கும். சின்ன நான் ஒட்டினா சரியான தேங்காய் இருக்காங்க. அந்த பேசுறது போடுறதுக்கான தாளிப்பட்டேன். தாளிஞ்ச விடாது பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு ரசப்பட அப்படி வந்து நான் கரைப்பேன். நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் தாளிக்க போட்டு நான் இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சம் லாஸாக போட வேணும். சிலவே கடுகு போட்டு சரினா நான் கடுகு போடையில் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு வடிவாக தாளிக்கிறது. சூப்பராக தாளிக்குது. இந்த சின்ன ஒட்டினபடியாக சாமியாக தாளி. ஏன்னா இது நான் தாளித்து போட்டால் தான் இதுவும் நல்லா இருக்கும். நம்மையாக இது தாளித்து போட தோசைக்கு குண்டு தோசைக்கு இப்போ சூப்பராக செய்கிறேன். அப்படி வந்து பாருங்கள் செய்து கொண்டு தான் ரெடியாகுது. தாளித்த பிறகு அப்படி வந்து காட்டுங்க. இது பாருங்க. ஓகே, இதை ரக்க போகிறேன். என்னென்னா இது முடிஞ்சது. அப்படி அடித்து வச்சது அப்படி வந்திருக்குன்னு காரணம் நல்லா ஊற்றி சூப்பராக வந்துருக்குது. இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பாதி கேரட், கொரியாண்டர், வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய், தக்காளி பழம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சூப்பராக வரும். அதுக்கு கொஞ்சம் அளவு தூள் உப்பு போட போகிற பாருங்க. சின்ன கரண்டி அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து போடணும். கூடிடும். அப்புறம் கொஞ்சம் அளவு பெருஞ்சீரகம் கொஞ்சம் வாசத்தை கொடுக்குறதுக்கு போடுறேன். இப்போ போட்டு வித்தியாசமாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி சூப்பராக வரும். செய்யுங்க. நான் செய்து காட்டிக்க உங்களுக்கு அப்படி வந்தான்னு காட்டு வருவேன். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு தாளித்ததும் போட போகிறோம். அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே, தாளித்தது போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ண போகிறேன். தாளித்தது நல்ல ஜம்மியாக கொடுக்கும். சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுக்கு. ஏன்னா கூட நல்லா இருக்கும். இப்போ இன்னும் கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்படி வரப்போ வந்து செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. இப்போ நான் இதை போடுறேன். இதுக்கு ஒன்று தனியாக கல் போடுறேன். இப்படி போட்டு ஊதி வரும். ஒன்றுக்கு போட்டு ரெடியாக்குறேன். சூப்பராக செய்து கொண்டு வரைக்க என்னென்னு வந்தாண்டு உங்களுக்கு திருப்பி எடுக்க காட்டுவேன். போடக்கூடாது. ஏன்னா ஊதி வரும். இந்த கரெக்டெல்லாம் போட்டபடியாக அவியாது. இப்படி போட்டிருக்கேன்.
இஞ்சாலை போட்டு கையிலும் போட்டு ஊதி வர்ற அளவுக்கு இப்படி வரைய வச்சு இதையும் செய்யணும். சூப்பராக ஊதி வரைக்க திருப்பைக்க இந்த மாதிரியான காட்டப்புறம் அப்படி பாருங்க சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நான் திருப்பி விட போகிறேன். திருப்பி விட்ட பிறகு என்ன மாதிரியான உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு பாருங்க என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது வந்துட்டு. இப்போ நான் அப்படி வந்தாண்டு காட்ட குறைஞ்சி பாருங்க. இது எப்படி சின்ன இதால் இப்படி சுற்றி விடணும். கொஞ்சம் அவிஞ்ச உணஞ்சு இப்படி திருப்பி சுடு இந்த கல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கல் கைப்பிடிக்கும் இல்லைங்க. இது வந்தோன்னா இப்படி திருப்பி விட வேணும். செம்மையாக இருக்குது. அது கொஞ்சம் திருப்பி இஞ்சால் கொஞ்சம் அவிய விட வேணும். கொஞ்சம் நதவன அப்படி வந்துருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. மற்றது பாருங்கள். இதை பாருங்கள் இப்படி வந்திருக்கேன். இந்த வாங்கிக்க இந்த கல் வாங்கிக்க இந்த தடி வந்தது அது சில நேரம் போடுறது இல்லை. அதால் நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன். இந்த கரண்டி இது வடிவாடுபடுஞ்சு வந்து சூப்பராக விடுபடுது. சூப்பராக வந்துட்டு எல்லாம் சுட்டு மூழ்கிக்க எப்படின்னு நான் காட்ட போகிறேன். செம்மையாக இருக்க போது சாப்பிட சிக்கன் கிரேவியில் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு. அப்பா வெளியால் போட்டார். அப்பாவும் மகனும் இப்போ பிள்ளைகளுக்கு ஃபுல்லும் ஜாக்கெட் வாங்க போட்டால் வெளியால் கடைக்கு போட்டால் ஸ்டோருக்கு அப்பா போட்டு வேறு வைக்கல. எல்லாம் செய்த ரெடி கொஞ்சம் ரெடி ஆக்கி வைக்கிறேன். இப்போ செம்மையாக வந்துட்டு இந்த பூண்டுக்கோ சாப்பாடு பிடிக்கும். அப்பா வந்து சர்ப்ரைஸாக இருக்கு. சாப்பிட்டுப்பேன். அப்பா பார்த்து சாப்பிட்ட பிறகு தான் தெரியும் அப்படி வந்திருக்கேன்ட்டு. அப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு. சொன்னேன்னா இப்போ வெங்காயம் அதுக்கு தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் விட போகிறேன். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சி கொண்டு வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு போட போகிறோம். என்னென்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் என்னென்னாண்டு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கறி மிளகாய், சோப்பு வெங்காயம் தான் எடுத்துனேன். ரெட் வெங்காயம் தான் எடுத்துனேன். ஓனியன் உங்களுக்கு என்ன ஓனியன் விருப்பமோ அது போடலாம். ஆனால் இது நான் சம்பளுக்கு தான் கூட பாவிக்கிறேன். நான் ரெட் ஓனியன். ஆனால் ஒயிட் ஓனியன் ரசி தான் இன்னும் கம்மியாக இருக்குது. இப்போ வதக்க போட போகிறேன். சூப்பராக வதங்கி கொண்டு வரும். இது வதங்கட்டும். வதங்கின போது பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட போகிறேன். இது வதங்கட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டு. கூட உள்ளியாக போடுங்க. அப்படியே செம்மையாக இருக்குது. சிக்கன் பொரிஞ்சு வந்துட்டு சிக்கனை கட்டணும். சிக்கன் இப்படி பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். பிறகு நோமலாக இந்த தூள் வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கறி அடுத்து இருந்தாலே காணும். சிக்கன் எல்லாம் வந்துட்டுது. சூப்பராக வந்துட்டுது. இப்போ நோண்டோண்டா காட்ட போகிறேன். இப்போ வதங்கி கொண்டு இருக்குது. வதங்கின பிறகு காட்டேன். இப்போ வதங்கி கொண்டு இருக்குது. கொஞ்சம் அளவு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் போட போகிறேன். அதாவது கருவேப்பிலை இந்த வடிவாக கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். அதுவும் போட போகிறேன். வதங்க நான் கூடத்தான் கருவேப்பிலை எல்லாத்துக்கும் பாவிக்கிறேன். இப்போ போட்டு இதையும் கொஞ்சம் வதங்க விட கொஞ்சம் வதங்கி வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டு செம்மையாக வதங்கட்டு. உள்ளி அப்போ தான் உள்ளியெல்லாம் பொறிஞ்சு வர வதங்கின பிறகு இப்படி வந்தான்னு காட்டுறேன். இதுவும் செம்மையாக வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த வரைக்கும் மற்றையும் சிக்கனும் எடுத்து வைக்கிறேன். இது செம்மையாக இது எல்லாம் ஒன்று அடுத்தாச்சுது. செம்மையாக இருக்குது. இப்போ மற்றது எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். என்ன சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக வந்துட்டு இது சிக்கன் பொறுத்தது போட போகிறேன். போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கடவுள் போகுது. சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த பைசிகள் எல்லாம் பச்சை மிளகாய் கறி மிளகாய் இந்த வாசங்கள் எல்லாம் சிக்கனுக்கு போகணும். அதனால் 5 நிமிஷம் போட போகிறேன். 2 மினிட்ஸ் அளவு விட்டு போட்டு கொஞ்சம் பவுடர் போட போகிறேன். எல்லா பவுடர் வந்து சோ பண்ணவங்களுக்கு இனி இந்த பவுடரும் போடுறேன். மரி பண்ணினா தானே அந்த பவுடரும் கொஞ்சமாக போட்டு
எல்லாத்துக்கும் கொஞ்சம் பவுடர் போட்டால் கொஞ்சம் வெங்காயம் அதாவது போட்டு கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஒரு கப் அளவு தண்ணி விட போகிறேன். ஒரு கப் அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அதிகம் மூடி விட போகிறேன். அப்படி வந்தாலும் உங்களுக்கு நம்ம இதை காட்ட போகிறோம். சூப்பராக வருவாங்க காட்டுறோம். கரை செம்மையாக வந்துட்டு பொரிஞ்சாபடியாக கூட தண்ணிகள் விட்டு இந்த மாதிரியக்கூடாது. கறி மிளகாயும் சாடியாக வதக்கினது, உள்ளியெல்லாம் வதக்கினது. அப்போக்கே வெள்ளை ரைஸோட சாப்பிட செமையாக இருக்கும். குண்டு தோசையும் சுட்டனா செமையாக இருக்கும். சூப்பராக இருக்க போது சாப்பிட போகிறோம். இங்கே எப்படி வந்திருக்கேன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறோம். என்ன அப்பா விரையில் சூப்பராக இருக்கும். ஆனால் எந்த கறி எனக்கு தெரியும் நல்லா இருக்கும். நீங்களாம் சொல்ல போனோம் அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவார் அப்படின்ட்டு. ஓகே, நான் அப்பா வந்தேன்னா உங்களுக்கு அப்படின்ட்டு கட்ட போகிறேன். ஓகே பாருங்க, நான் சொன்னேன் நம்பி போகிற இப்போல்லாம் சமைச்சு முடிஞ்சது. இப்போ எங்களோட அப்பா வந்துட்டார். இப்போ எங்களோட அப்பா நான் சொன்னேன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அப்பா அம்மா கடைக்கு போன வேலை குட்டிமாவுக்கு ஜாக்கெட் வாங்க, வின்டர் ஜாக்கெட். இப்போ சமைச்சு முடிஞ்சது. குண்டு தோசை சுட்டோன்னா 5 பேரும் செம்மையாக வந்தது. சம்பல், ப்ரோக்கோலி, சில்லி சிக்கன் கறி. இந்த தம்பிக்கு கொஞ்சம் பீஃப் ரெட்டல் செய்த நாங்கள் அந்த ரசீது போடையில் அப்புறம் ஒரு நாளைக்கு போடுறோம். அவர் கொஞ்சம் 2 தம்பி சாப்பிட மாட்டார். இல்லை அது என் மகன். அப்போ அவருக்காண்டி வித்தியாசமாக செய்த நாங்கள். இது என் குட்டிமா சாப்பிட்றா. ப்ரோக்கோலி அண்ட் சிக்கன் அண்ட் ரைஸ். எங்களோட அப்பா குண்டு தோசை ட்ரை பண்ணுறார். சம்பளம் செய்த நானுங்க அந்த ரெசிபி உங்களுக்கு போடலை. நான் உங்களுக்கு ஆட்டியிருப்பேன் அந்த ரெசிபியை, அதனால் காட்டையில். இப்போ எங்களோட அப்பா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்ல போகிறார் அப்படி. அதை சொல்லுங்க அப்படி இருக்குங்க. குண்டு தோசை நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார். முந்தி நாங்கள் வந்து என்ன ப்ரோக்ராம் அதற்கு வாங்கி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வீட்டை சமைச்சு சாப்பிட்ற நல்லா திறமையாக இருக்கு. இப்போ பெஸ்ட்டாக வந்துருக்கு. ஓகே, சளிக்கு என்ன மாதிரி ரைஸ், ப்ரோக்கோலி. குட்டிமா பார்த்து சொல்லுங்க. குட்டிமா yummy. Tami? Yeah, yummy. Okay. Please subscribe, like, and share. Bye. Bye.